முதல்ல ஒரு சிவ புஜங்கம். கலத்தானதகண்டம் மிலத்பிருங்க சண்டம் ஜலச்சாரு சுண்டம் ஜகத்ரான சௌண்டம் கனத்தந்த காண்டம் விவத்வங்க சண்டம் சிவப்ரேம பிண்டம் பஜே வக்ரதுண்டம் அநாத்யந்தமாத்யம் பரம் தத்வமர்த்தம் சிதாகாரமேகம் துரியம் துவமேயம் ஹரிப்ரஹ்ம மிருக்யம் பரப்ரஹ்ம ரூபம் மனோவாகதீதம் மகஷைவமீடே ஸ்வசக்த்யாதிசக்த்யந்த சிம்ஹாசனஸ்தம் மனோகாரி சர்வாங்கரத்னோரு பூஷம் ஜடாகீந்து கங்காஸ்திஷம் யாக்கமௌலிம் பராசக்திமித்ரம் நுபப் பஞ்சவக்த்ரம் சிவேஷான தத்பூருஷா கோரவாமாதிபிப் பஞ்சபிர்ஹ்ருன்முகை ஷட்விரங்கைः அனௌபம்ய ஷட்த்ரிம்ஷதம் தத்வவித்யாமதீதம் பரம் த்வாம் கதம் வேத்தி கோ வா பிரவால பிரவாக பிரபா ஷோணமர்த்தம் மருத்வன்மனிஸ்ரீ மகஷ்யாமமர்த்தம் குணஸ்யூதமேதத்வபுஷைவமந்த ஸ்மராமி ஸ்மராபத்தி சம்பத்தி ஹேதோஹ. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः. நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நீதி சதகம் 7, 8, 9 3 பாடலும் படிச்சேன். மனசி வசசி காயே புண்ணிய பீயூஷ பூர்ணா ஸ்ரீபுவன முபகார ஸ்ரேணி விப்ரீணயந்தஹ பரகுண பரமாணூன் பர்வதீக்ருத்ய நித்யம் நிஜ கிருதி விகசந்த சந்தி சந்தக்கியந்தக. நிஜ கிருதி, அங்க ஒரு பிழை இருக்கு, நிஜ ஹதின்னு இருக்கு, நிஜ கிருதி. அடுத்த பாடல். ஏ தே தத் புருஷா பரார்த்த கடகா ஸ்வார்த்தம் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்தமுத்யமப்ருத ஸ்வார்த்தா விரோதேன ஏ தேமீ மானுஷராக்ஷசா பரகிதம் ஸ்வார்த்தாய நிக்னந்தி ஏ துக்னந்தி நிரர்த்தகம் பரகிதம் தே கேன ஜானீமஹே. 9வது பாடல். நிந்தந்து நீதி நிபுணா யதி வாஸ்துவந்து லக்ஷ்மீ சமாவிஷது கச்சது வா யதேஷ்டம் அத்யைவ வா மரணமஸ்து யுகாந்தரே வா ஞாயாத் பதః பிரவிச்சலந்தி பதன்னதீராக. இப்போ முதல் பாடலுடைய மீனிங் வேர்ட் பை வேர்ட் நீங்க பார்க்கலாம். மனசி இதுல என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, பெரியவர்கள் போன ஸ்லோகத்துல சொன்ன அதே ஒரு கண்டினியூஷன். பெரியவர்கள் இந்த இடத்துல ஆத்ம ஞானத்தை பெற்ற ஒரு ஞானியினுடைய லட்சணம், அவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, மனசி வச்சசி காயே. மனசுனா மனதால், வச்சசினா வாக்கால், காயேன உடம்பால். இவை 3 நாளையும் புண்ணிய பீயூஷ பூர்ணாகா. எப்படிப்பட்டவர்கள்? புண்ணியமான அமிர்தத்தில் நிறைந்தவர்கள், பூரணமான புண்ணியத்தை பெற்றவர்கள். இந்த 3 நாளையும் மனதினால் செய்கின்ற காரியம், வாக்கினால் செய்த காரியத்தினாலும் அல்லது உடம்பினால் செய்கின்ற காரியத்தினால் அவர்கள் புண்ணியத்தை அடைந்தவர்கள், புண்ணியத்தினால் நிரம்பியவர்கள். பூர்ணாகனா
புண்ணியம் அவர்கிட்ட இருக்கு. எப்படி அவர்களுக்கு அந்த புண்ணியம் அது நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுவனம் 3 உலகத்தையும் உபகார ஸ்ரேணிபிகி 3 உலகத்துக்கும் அவர்கள் உதவியாக, உபகாரம் என்னது, உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். பிரியந்தக அப்படின்னா திருப்தி செய்து வைப்பவர்களாக, பிரியந்தக திருப்தி செய்து வைப்பவர்களாக அவர்கள் 3 உலகத்தையும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், உதவி செய்தவர்கள். அப்படின்னா எப்படிங்க 3 உலகத்துக்கு அவங்க போயிட்டு வர முடியுமா, இருக்கிறது ஒரு பூ உலகத்துல தானே அப்படின்னு கேட்டா, 3 உலகம்ங்கிறது இங்க 3 இதை எடுத்துக்கலாம். தேவதா சரீரம், மனுஷ சரீரம், அதோ சரீரம், விலங்கு, தாவரங்கள், இந்த 3க்கும் அவர்கள் உபகாரமாக வாழக்கூடியவர்கள், அவர்களை திருப்தி செய்து வாழக்கூடியவர்கள். அந்த ஞானியோட லட்சணம் சொல்லிட்டு வராரு. முதல்ல அவர் புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. எதனால அந்த புண்ணியத்தை சேர்த்துனாரு, வாக்குனால. வாக்கு, மனது, வாக், சரீரம் இவைகளால் புண்ணியத்தை, கர்மத்தை கர்மத்தை எதுல செய்வோம், வாக்கினால் செய்யலாம், மனதால் செய்யலாம், சரீரத்தால் செய்யறோம். அந்த 3 கர்மத்தினால் புண்ணிய கர்மங்களை நிறைய செய்து சேர்த்து வைத்தவர் ஃபர்ஸ்ட். 2வது 3 உலகத்தையும் அப்படின்னா ஞானி மேல் உலகம் கீழ் உலகம் போவாரானா அப்படி புரிஞ்சக்கூடாது. தேவதா சரீரம் மேல், மனுஷ சரீரம் நடு, அதோ சரீரம், விலங்கு சரீரம், செடி கொடி தாவரங்கள் இவர்களுக்கு உபகாரம் உதவி செய்யக்கூடியவர். உபகார ஸ்ரேணிபிகி பிரீணயந்தகா அதில் திருப்தி செய்து, அதுல திருப்தி செய்து வைப்பவர். அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்த குணம் பரகுண பரமானூனு. பரகுண பரம அணூனு, அதாவது மற்றவர்களுடைய குணங்களில் ஒரு சொல்பமான ஒரு நல்ல குணத்தை கண்டாலும் அவர் என்ன பண்ணுவாரா, பர்வதி கிருத்திய, பர்வதினா மலை, மலை போல அதை பெரிதாக்கி சொல்லுவார். கிருத்திய ஒரு சின்ன மற்றவர்களிடம் காணக்கூடிய சின்ன நல்ல குணத்தையோ அல்லது பண்புகளையோ, குணமோ பண்புகளோ ஒருவரிடம் காணும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, பர்வதி கிருத்திய பெரிய மலையை போல மற்றவங்க பெரிதாக்கி அதை காட்டுவார், சொல்லுவாரு அப்படிங்கறது அவருடைய. இதோட விளக்கம் மறுபடியும் பார்க்கலாம் எப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து அவருடைய குணம் என்னது, நித்தியம் நிஜ ஹிருதி விகசந்தகா. அவருடைய எப்பொழுதும், நித்தியம்னா எப்பொழுதும், நிஜ ஹிருதி தன்னுடைய மனதில், ஹிருதயம்னா ஹிருதயம், மனதில், விகசந்தக எப்பொழுதும் தனது மனதில் சந்தோஷத்துடன் இருப்பவர். இது ஞானியுடைய அடுத்த லட்சணம். எப்பவுமே அவர் சந்தோஷத்தில் இருப்பவர். அடுத்தது சந்தக கியந்தி சந்தி, அதாவது என்ன கேட்கிறாங்க, இந்த மாதிரி பெரியோர்கள், இவ்வளவு குணத்தை அடைந்துள்ள பெரியோர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்படின்னு என்ன சொல்றார் பத்திரிகரி, ஒன்லி வெரி ஃபியூ. இந்த உலகத்துல கோடான 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 கோடி பீப்புள் வாழ்றாங்க, பட் இந்த குணங்களோடு நிறைந்தவர்கள் வெரி ஃபியூ. ஆத்ம தத்துவத்தை அடைந்த ஆத்ம ஞானிங்கிறவங்க ரொம்ப குறைவு அப்படிங்கறத சொல்ல வர்றார். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா புண்ணியம் மனசி வச்சசி காயே அப்படின்னு என்ன, வாக்கால் செய்யக்கூடிய புண்ணியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நமக்கு வாக்குல எப்படி நம்ம புண்ணியத்தை தேடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புண்ணியத்தை தேடுகின்ற விதத்தை சொல்றேன். இப்ப வாக்கால் புண்ணியம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சகசரநாம படிக்கிறீங்க, ஒரு ருத்ரம் படிக்கிறோம், அது ஒரு எது நீங்க தேவதைகளை குறித்து எது நீங்க பாராயணம் பண்ணினாலும் அது என்னதான் புண்ணியம். உங்களோட அக்கௌண்ட்ல கண்டிப்பாக புண்ணியம் ஏறும். அது மட்டுமல்லாமல் என்னது சாஸ்திரம் சொல்ற வாக் தபஸ் என்னது, உண்மை பேசுதல், பிரியமாக பேசுதல், உண்மையாக இருந்தாலும் அது சரியான ரிதம் வதிஷ்யாமின்னு சொல்லுவோம். அதாவது உண்மையாக இருந்தாலும் அது சரியான விசாரிச்சுட்டு பேசுதல், சத்தியம் பேசுதல், இந்த மாதிரி ஒரு பொறுமையாக பேசுதல், மற்றவங்களை புண்படுத்தாம பேசுறது, இந்த மாதிரி வாக் தபஸும் நமக்கு என்னதான் புண்ணியத்தை கொடுக்கும். அடுத்தது மனதால எப்படிங்க புண்ணியம் பண்றது, ஏன்னா சரீரத்துல புண்ணியம் பண்றதுனா நமக்கு தெரியுது. மனதில் புண்ணியம்னா தேவதைகளை குறித்து அல்லது இந்த ஈஸ்வர தத்துவத்தை குறித்து அல்லது பிரம்ம தத்துவத்தை குறித்து ஜபம் சிந்தித்தல், அது என்னது புண்ணிய காரியம். இப்ப நான் வகுப்பு நடத்தும் போது ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம், தேவதா தத்துவம் நீங்க காதுல கேட்கும் போது என்ன ஆகுது, மனதில் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியம். தேவதா யக்னம், ரிஷி யக்னம், இதெல்லாம் என்னது புண்ணியம், மனதாலதான் செய்யறோம், அது ஜபம் பண்றோம் அப்படின்னா அது என்னது புண்ணியம். அதன் மூலியமாக நம்ம புண்ணியத்தை சேர்த்திக்கலாம். அடுத்தது சரீரம், சரீரத்துல செய்யற புண்ணியம் உங்களுக்கு தெரியும், பூஜை, கோயிலுக்கு போறது, வழிபாடு, மற்றவங்களுக்கு உதவி செய்தல், இந்த உடலால் வருத்தி மற்றவர்களுக்கு சமுதாய தொண்டு, மக்கள் வீட்டுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தாண்டி செய்யக்கூடியது புண்ணியம். வீட்டுக்கு உங்களுக்கு செய்யும் போது என்ன ஆயிரும், கடமை,
அதை நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு போய் உதவி செய்யும் பொழுது அவங்க திருப்பி வந்து நமக்கு எதுவும் உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது அது என்ன ஆகுது? புண்ணியம். சோ ஒரு புண்ணியத்தை எப்படி எப்படி தேடலாம்? வாக்கினால் தேடலாம், மனதினால் தேடலாம், சரீரத்தினால் பிசிக்கல் ஒர்க் டைம் அண்ட் எனர்ஜியை மற்றவங்களுக்கு கொடுத்தும் புண்ணியத்தை தேடலாம். ஏன்னா ஜென்ரலா புண்ணியம் இப்படி கோயிலுக்கு போறது, நடந்து போறது, பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது எல்லாமே என்னதுதான்? புண்ணியம். தேவதை வழிபாடுகள், நீ கோயிலுக்கு போறீங்க, நடந்து போறீங்க, நடந்து வர்றீங்க, அதெல்லாம் என்னதான்? புண்ணியம். சரீரத்தினால் செய்யக்கூடிய புண்ணியம். இப்போ அந்த ஞானி இதையெல்லாம் பண்ணி தன்னுடைய அக்கௌண்ட்ல புண்ணியத்தை பூர்ணம் நிறைவாக வைத்திருந்தவர். அதனாலதான் அந்த தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை பிளஸ் அந்த புண்ணியம் இருக்கிறனாலதான் அவர் எங்க வந்தாரு? இந்த வேதாந்த வகுப்புகளுக்கு வந்து அவர் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாருன்னு அது இன்டைரக்டா பத்திரிகை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? உபகாரம். 3 உலகத்தை சேர்ந்தவருக்கு உபகாரம். அதாவது இப்ப தேவதா 3 உலகங்களும் நான் என்ன சொன்ன, தேவதைகளுக்கும் சரி உண்டான யக்னங்கள், தேவதா யக்னம், தேவதைகளை செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அவர் செய்பவராக இருக்கலாம். செய்து அந்த அவர்களை உபகாரம் செய்வது. ஏன்னா தேவதைகளுக்கு ஏங்க உபகாரம் பண்ணணுமா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நீங்க வந்து எத்தனையோ தேவதைகள், அக்னி தேவதை, வருண தேவதை, எல்லாமே ஒரு தேவதை தான். சக்திகள் அனைத்தும் தேவதைகள். யமனும் என்னதான் ஒரு தேவதை. இந்த மாதிரி இந்த தேவதைகள் எல்லாம் ஏன் நம்ம வழிபாடு பண்ணணும், எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இஷ்ட தேவதை மட்டும் பண்ணா பத்தாது. எனக்கு வந்து ராமர் பிடிக்குது, அவரை மட்டும் வழிபட்டா பத்தாதா? ஏன் மற்ற தேவதைகளுக்கு ஒரு யக்னம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் உங்க புண்ணியத்துல என்னத்தை நீங்க அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதை தேவதைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்னபூரணா தேவதை இன்னைக்கு உணவு கொடுத்ததுனால மத்தியானம் சாப்பிட்டது ஜீரணாகிற ஸ்டேஜ் நாம் இருக்கிறோம்னா, அன்னபூரணி தேவியுடைய அருள் இல்லாமல் நாம் உண்ணவும் முடியாது, உண்ணது ஜீரணமும் பண்ண முடியாது. சோ நீங்க அவங்கள திருப்பி நீங்க வணங்கினாலும் மதித்தாலும் மதிக்கலினாலும் கடவுளே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாலும் அவங்களுடைய கடமையை பர்ஃபெக்டா செய்வாங்க. அப்ப நம்ம என்ன இருக்கணும்? ஒரு ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட். பரஸ்பரம் பாவயந்தக. பகவான் கிருஷ்ணர் சொல்றது, ஈஸ்வர தத்துவமாக இருந்து கொண்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தேவதைகளை படைத்தது நான். ஈஸ்வர தத்துவம் சொல்லுது, தேவதைகளை படைத்தது நான். எதற்காக படைத்தேன்? அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க அவர்களுக்கு பரஸ்பரமா நீங்க அவர்களை யக்னங்கள் மூலியமாக, வழிபாடுகள் மூலியமாக நீங்க அவர்களை திருப்தி படுத்தணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இது ஈஸ்வர தத்துவம் அதுதான். அதனால என்ன ஆகுது? அந்த வழிபாடுகளும் புண்ணியம். சோ அந்த வழிபாடுகள் நீங்க வாக்குல பண்ணாலும் புண்ணியம், மனதுல பண்ணினாலும் புண்ணியம், சரீரத்துல பண்ணினாலும் புண்ணியம். தேவதாய். அடுத்தது மனுஷ சரீரம், மனிதர்களுக்கு உண்டான உதவி. நாம் இது பஞ்சமகா யக்னத்திலே பார்த்திருக்கோம். தேவதா யக்னம், அடுத்தது நர யக்னம். நம்ம கூட வாழ்ற மனிதர்களுக்கு உதவி செய்தல். அது 3 உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுதுன்னா, தேவதைகளுக்கு யக்னங்கள் பண்ணுதல், பூஜை பண்ணுதல், புனஸ்காரம் பண்ணுதல், மனிதர்களுக்கு கூட வாழ்கின்ற மனிதர்களுக்கு உதவி செய்தல். அடுத்தது ஒரு 4 செடி வச்சு தண்ணி ஊத்தினா கூட என்னது? புண்ணியம். அந்த புண்ணியம்ங்கிறது அனிமலா இருக்கலாம், தாவர செடி கொடிகளா இருக்கலாம். இதன் மூலியமாக புண்ணியத்தை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம்ங்கிறத பர்திருஹரி என்ன சொல்றாரு? ஞானியின் மூலியமாக நமக்கு அது விளக்கம். ஞானி இதையெல்லாம் நிறைய செய்து அந்த புண்ணியத்தை பெற்றுதான் அவர் எங்க போயிருக்காரு? ஞானத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அடுத்தது மற்றவர்களிடம் சொல்பமான ஒரு சின்ன ஒரு நல்ல குணத்தை பார்த்தா கூட இது ஒரு வேல்யூங்க. பெருசா பாராட்டுறது இது அவருடைய சுபாவம். அவர் வந்து வேணும்லாம் செய்யறது, அவருக்கு சுபாவமாவே ஒரு சின்ன ஒரு நல்லதை பார்த்தா கூட, சின்ன ஒரு குணத்தை பார்த்தா கூட பாராட்டணும் தோணும், அதை பாராட்டுறாரு அப்படின்னா இது ஒரு வேல்யூ. இப்போ நம்ம புகழ் பாராட்டுதல், புகழ் அப்படிங்கறது நீங்க போன கிளாஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். புகழை பத்தி எப்படின்னா, புகழ் பெறுகிற மாதிரி நம்ம வாழணும், மற்றவர்கள் நம்மை புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுல டவுட் கிடையாது. அப்ப நீங்க வாழும் போது புகழ் உங்களை நாடி வரும். புகழ் ஆகாயத்துல வராதுங்க, யாரும் மனுஷங்க வந்து புகழ்வாங்க இல்லைங்களா, வார்த்தைகளால் புகழ்வாங்க. அப்ப புகழும் போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்? என்னிடம் இருக்கிற திறமை என்னது அல்ல, அது இறைவன் கொடுத்தது. ஏன் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த திறமையை அனுபவிச்சுக்கலாம், இந்த உடலை விட்டு போகும்போது விட்டுட்டு போயிடணும், இறைவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிடுறோம். அதனால இது என்னுடையது அல்ல, ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை உள்ள விடாமல் பாதுகாத்தோம்னா தான் கர்வத்துக்கு போக மாட்டோம். நம்ம பார்த்தோம், கர்வங்கிற குணம் வந்துட்டா என்ன ஆயிரும்? பொறாமை வரும்,
உதாசீனம் வரும். அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். பொறாமைங்கிறது மனதில் வருகின்ற ஒரு வழி. அதை நீங்க தவிர்க்கணும்னா, கர்வம் உள்ள வராம பார்த்துக்கணும்னா, மற்றவர்கள் சொல்லுகின்ற புகழ்ச்சி வார்த்தைகளை உள்ளே கொண்டு போக கூடாது. இது நாம பார்த்தோம். இது புகழை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ மற்றவர்களை புகழ்தல், மற்றவங்க புகழும் போது எப்படி நாம நடந்துக்கணும், மற்றவர்களை புகழ்ங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி. மற்றவர்களை புகழும் போது ஒரு சின்ன விஷயம் மற்றவங்கிட்ட காணும் போது, குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், மனதார பாராட்டணும். மனதார உள்ளிருந்து பாராட்டு, இந்த வாயில சொல்றது இல்லை, மனதார பாராட்டணும். நீங்க என்ன நினைச்சு கூடாது, இந்த பாராட்டு அவங்களுக்கு கர்வமா போயிருமோ அதனால அவன் அப்படி பண்ணி, அது சில பேருக்கு அது வேற. நம்ம பாராட்டினா நம்ம பேச்ச கேட்க மாட்டான், நமக்கு பயப்பட மாட்டான், அந்த மாதிரி தவறானது. ஏன்னா அவங்க ஒரு லாங்கிங் அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், நீங்க வெரி குட் அப்படின்னு சொல்றது பொண்ணுக்காகவே அது நல்லதா வாழ்ந்து வாழ்ந்து பழக ஆரம்பிக்கும். இது பண்ணா அம்மா வெரி குட் சொல்றாங்க, பாட்டி வெரி குட் சொல்றாங்க அப்படிங்கறக்காக, அது பழக்கிறதுக்காக. சின்ன வயசுல எதுக்கு வெரி குட் சொல்றோம், கர்வம் உண்டு பண்ணுவதற்காக அல்ல, அதை நல்வழிப்படுத்துவதற்கு. இது சொன்னா வெரி குட் சொல்லுவாங்க, இதை சொன்னா ஐயோ பேட் நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு சரி தவறு தெரியாது. அப்ப எதுல அதை கூட்டிட்டு போலாம், நீ 4 வெரி குட் சொல்லி 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 பழகுங்க. அது அதுக்காகவே பழகி என்ன ஆயிரும், நல்ல சம்ஸ்காரம் வளர்க்கும், நல்ல பாதையில் இட்டு செல்லும். இது சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் பாருங்க, வயசாயிருக்கும் 30-40 வயசாயிருக்கும், ஆனாலும் அந்த லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷன் தேடுவாங்க. பாரு இவ்வளவு செஞ்சேன், ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாலாம் பாரு, ஒரு வார்த்தை நல்லா சாப்பிட்டு நல்ல வக்கனே சாப்பிட்டு தெரிஞ்சு போறாங்க. ஒரு வார்த்தை நல்லா இல்லைனா மட்டும் இது நொட்டை அது நொட்டைங்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம அமைதியே சாப்பிட்டு தெரிஞ்சு போனா என்ன அர்த்தம், அன்னைக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பாராட்டுறதுக்கு மனசு வல்லையே நாம நினைக்கிறோம். அப்ப நீங்க அந்த ஏக்கமே வேண்டாங்க. ஏன்னா பாராட்டாமல் இருப்பது உங்க தப்பு இல்லை, அது அவர்களுடைய பிரச்சனை. என்னன்னு பார்க்கலாம். ஏன் மற்றவங்கள ஒருத்தர்னால பாராட்ட முடியறது இல்ல, மனதார ஏன் பாராட்ட முடியறது இல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்கனால அந்த திறமையை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற நான் ஒருத்தர் இருக்கேன், ஒருத்தர் இருக்காங்க, நான் நல்லா செஞ்சனால ஒரு திறமையா இருக்கிறேன், அவங்க ஏன் பாராட்டல நம்ம கவலைப்படுறோம் பாத்தீங்களா? ஏன் பாராட்டலனா, ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அவங்க உன்னுடைய வளர்ச்சியை ஏற்று கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க. எங்க வெளியில சொல்லுவாங்க, ஐயோ நீ இவ்வளவு வளர்ற என்னால ஏத்துக்க முடியல சொல்லுவாங்க. அது குடும்பத்திற்கு உறுப்பினர்கள், ஐயோ இது இப்படி வளர்ந்துட்டு போகுதே அப்படின்னு, ஐயோ என்ன பேசினா ஓப்பனாக சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நம்மளுடைய வளர்ச்சியை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக பாராட்ட முடியாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களுக்குள்ள ஒரு கர்வம், இந்த இதுல நான் தான் பெஸ்ட், இந்த குடும்பத்துல நான் தான் சூப்பர் அப்படிங்கிற கர்வம் உள்ள ஊடுருவி இருந்தாலும் அவர்களால பொறாமப்பட மட்டும்தான் தெரியுமே தவிர பாராட்ட முடியாது. ஏன்னா எதுக்கான இந்த பாராட்டுலயே எனக்கு ரூம் போட்டு கவலைப்படுறோம். ஐயோ நம்மள பாராட்டியே, ஐயோ நீங்க பாராட்ட தேடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள ஏத்துக்க முடியும், மற்றவங்களோட வளர்ச்சி ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏத்துக்க முடியல? கர்வம். ஏன் நான் தான் பெருசுன்னு ஒரு கர்வத்துல வாழ்ந்துட்டு அவங்க எப்படிங்க வாய் திறந்து பாராட்டுவாங்க? அடுத்து இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, பாராட்டினா அவன் நம்மள மதிக்க மாட்டான், பாராட்டிட்டோம்னா அவங்க நமக்கு பயப்பட மாட்டாங்க. இது ஒரு கேட்டகரி. பாராட்டி சொல்லிட்டோம்னா நமக்குலாம் பயப்பட மாட்டான், அவளை அப்படியே தான் வச்சிருக்கணும், அப்படியே வச்சிருக்கணும், அப்பதான் அவ அப்படியே இருப்பான். இது என்னது இது அவங்க இதெல்லாம் பாருங்க அவங்களுடைய குழந்தைத்தனம். இந்த மூணுமே என்னது, அவங்கிட்ட இருக்கிற குழந்தை. அவங்கள பார்த்து சிம்பத்தி படுங்க, ஐயோ பாவம்னு சிம்பத்தி பட வேண்டிய டிக்கெட் கிட்ட போய் நீங்க என்ன தெரியுங்களா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, நம்மள பாராட்டலையே பாராட்டலையே. கேட்டுக்க, இது தேவையா? ஒரு குழந்தைத்தனமாக வாழ்ந்து கொண்டு ஆளாயிருக்கலாங்க 60 வயசு 50 வயசு, நான் அதை சொல்லல. மனதளவில் குழந்தையாக இந்த எண்ணங்கள்ல இருந்து என்னங்க இருக்கும், குழந்தைத்தனம். அவங்கள பார்த்து சிம்பத்தி படுங்க. அவங்க என்னங்க, நான் போய் நான் இவங்க கிட்ட போய் எதுக்கு ரெகக்னிஷன், என்னை பாராட்டணும் எதுக்கு எதிர்பார்க்கிறேன், உனக்கு தேவையான்னு திருப்பி கேட்டு பாருங்க, அர்த்தம் புரியும். நாம என்ன பண்றோம்னா உள்டாவை நினைச்சுக்குவோம். நான் சொன்ன பாயிண்ட்ல இருந்து இந்த காரணங்கள் தெரியாதனால ஏன் ஒருத்தரால் நம்மை பாராட்ட முடியலைன்னா இதேதாங்க. நம்மனால யாரையும் பாராட்ட முடியலினாலும் இதே பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள யாரை ஒரு வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியலனா பாராட்ட மாட்டீங்க. அப்புறம் பாராட்டுறது இல்லாம அதுல இருக்கிற குறை கண்டுபிடிக்கிறது அடுத்த லெவலில். ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பாராட்ட மாட்டாங்க, டக்குன்னு குறை தான் சொல்லுவாங்க.
உடனே நம்ம துதக்கோர் நம்ம கவலைப்படுறோம், அது தவறு. அதே போல நம்மள பாராட்டாம ஒருத்தர் குறை சொல்றாங்கனாலும் சரி, நாம இன்னொருத்தரை பாராட்டலினாலும் குறைதான் கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்குள்ள நமக்கு தெரியாமல் பொறாமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொறாமை வரக்கு காரணம் கர்வம். ஏங்க கர்வம்? கர்வம் இல்லாம யாரும் வாழ முடியாது. நீங்க ஒன்னொன்னு நான் செய்கிறேன் போது கர்வம் வந்துதான் தீரும். அதை ஒர்க் அவுட் பண்ணலினா இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு நாம எங்க ஒண்ணு நிக்க வைக்கிறது, நம்மள லாங்கிங் ஃபார் ரெகக்னைஸ். ஐயோ என்னை பாராட்டுங்க அம்மா தாயே, பிச்சை எடுக்கிற கதை இது. அம்மா நான் நல்லது செஞ்சுட்டே பாராட்டுங்க அம்மா தாயே. அவங்க நிக்கிற பாத்தீங்களா, காசு போடு காசு. அவன் என்ன காசு கேட்கறான், நம்ம கையை நீட்டாம என்னத்தை கேட்கிறோம், என்னை பாராட்டு. இது வந்துங்க குழந்தைகளுக்கு அவசியம். அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப அவசியம். ஒரு காலத்துல சிந்திக்கணும். சிந்திச்சு எப்படிங்க சிந்திக்கிறது? இப்ப நீங்க எப்படி இதை சிந்திக்கிறீங்க? வேதாந்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் சிந்திக்க முடியும். நீங்க தனியே ரூம் போட்டு உட்கார்ந்து நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, நம்ம மற்றவங்க எதை எதிர்பார்க்கிறோம்னு எங்க போய் சிந்திக்க வாங்க முடியும்? தெரியாது நமக்கு. மனதை படைத்த இறைவனுக்கு தான் அந்த மனதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரியும். அந்த குறைகளை எப்படி நீக்கிறதுன்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்கள இப்ப நான் சொல்லலாங்க, நானே சொல்றேனே, சத்தம் இல்லாம சாஸ்திரத்துல படிச்சுட்டு அது மூடி வச்சுட்டு நானே சொல்லுகிறேன், நான் அது நிறைய டிக்கெட் இருக்குது. சாஸ்திரத்தை படிச்சுக்குவாங்க, ஆனா சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரிதல் ஆஃப் பேக்கடு. அந்த சாஸ்திரத்தை மட்டும்தான் நீங்க கத்துக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எவ்வளவு வழிபட்டு இருக்கு மனசு நீங்க ரிவர்ஸ் போயிடும். எத்தனை பேர்த்துக்கிட்ட ரெகக்னேஷன் எதிர்பார்த்து அவங்க நம்மள பாராட்டலையேன்னு உட்கார்ந்து அழுத காலம் எல்லாம் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரோட காலத்திலும் வாழ்க்கையில் இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன புரியல, ஒன்னா அவங்க நம்ம பொறாமை உடையவர்களா இருப்பாங்க, கர்வம் உடையவர்களா இருப்பாங்க, நம்மள பாராட்ட முடியாது. ரெண்டாவது நம்ம வளர்ச்சி அவங்களால ஏத்துக்க முடியல. மெயின் பாயிண்ட் அதுதான், ஏற்றுக்க முடியல. அடுத்தது நம்மளுடைய அருமை அவர்களுக்கு புரியலினாலும் பாராட்ட முடியும். உங்களோட அருமை என்னன்னு புரியலினாலும் அவங்களால பாராட்ட முடியாது. அருமை தெரியாதவர்கள், பொறாமைப்படுவர்கள் என்னது, குழந்தைகள். நீங்க அவங்களை எப்படி பார்க்கணும்? குழந்தையா பார்க்கணும். சிம்பத்தி. இந்த அளவுக்கு கூட இத்தனை வயசாகி இன்னும் குழந்தையாவே இருக்கிறியேன்னு நாம பரிதாபத்திற்குரியவர்கள், நம்மை பாராட்டாதவர்கள். நாம் என்ன நினைக்கிறோம், ஏட்டிக்கு போட்டி சரிசமா நின்று நாம ஏங்குகிறோம். ஏங்குதான் பிரச்சனை. சோ பிரச்சனை நம்மகிட்ட தானே தவிர அவங்க கிட்ட இல்லை. ஆச்சுங்களா? அதைத்தான் இவர் சொல்றாரு. எது இந்த ஞானியானவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேல்யூவ அந்த ஞானி மற்றவரிடம் சின்ன விஷயத்தை பார்த்தா கூட அதை வாய் திறந்து மனதார பாராட்டுவார். அடுத்த பாயிண்ட், எப்பொழுதும் தன் மனதில். அப்ப யாரும் மியூட் பண்ணலப்பா. அடுத்தது ஞானியுடைய அடுத்த குணம் சொல்றாரு, நித்தியம் நிஜ கிருதி விகசந்தகன சந்தோஷமாக இருப்பவர். ஞானி தன்னுடைய மனதளவில் எப்பொழுதுமே இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் he can have a happy life. இதேதான் முண்டகோபனிஷத்து சொல்லும். அந்த நிஜ கிருதி விகசந்தகங்கிறத ஆத்ம ரதிகி ஆத்ம கிரீடக, ரெண்டு வார்த்தை இறைவனோட வார்த்தை உபனிஷத்துல. அதைத்தான் அவர் இங்க இப்படி சொல்றாரு. ஆத்ம ரதிகி அப்படின்னாங்க தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் வெளி விஷயத்தை சாராதவர். ஃபர்ஸ்ட் ஆத்ம ரதிகினா தன்னில் தானே சுகித்துக் கொண்டிருப்பவர், ரமித்துக் கொண்டிருப்பவர். யாரு? ஞானி. அவருடைய சந்தோஷம், அவரு தன்னுடைய சந்தோஷத்திற்காக வெளி விஷயங்களை சாராதவர், நாடாதவர், சார்ந்திராதவர். இது ஆத்ம ரதிகி. அப்புறம் இன்னொரு வேர்டு சொல்லுவாரு, ஆத்ம கிரீடகம்பர். ஆத்ம கிரீடகனா, கிரீடுனா விளையாடுதல். தனக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறாரோ, தன்னுடைய புண்ணிய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் என்ன கொடுத்திருக்காரோ அதுல மட்டும் விளையாடக்கூடியவனா, திருப்தியோடு வாழக்கூடியவன். கிரீடகன விளையாட்டு. அப்ப ஞானி எதுல விளையாடுறான்? தனக்கு எது கிடைத்திருக்கிறதோ பிராரப்தத்தின் பிரகாரம், புண்ணிய பாப்பத்தின் பிரகாரம், ஈஸ்வர அனுகிரகத்தின் பிரகாரம் தனக்கு என்ன உறவுகள் இருக்கோ, என்ன ஆப்ஜெக்ட்ஸ் பொருள்கள் கிடைக்குதோ, என்ன எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் கிடைக்குதோ, என்ன ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குதோ, என்ன ஒரு வீடு கிடைக்குதோ, என்ன ஒரு உறவுகள் கிடைக்குதோ, என்ன ஒரு பொருள்கள் கிடைக்குதோ, அதோடு அதில் விளையாடக்கூடியவர், சந்தோஷித்துக் கொண்டு திருப்தியுடன் வாழ்பவர். இதத்தான் அவர் முண்டகோபனிஷத்துல சொன்ன இறைவன் சொன்ன வாக்க இவர் என்ன சொல்றாரு? நிஜகிருதி விகசந்தக, தன்னில் தானே சந்தோஷமாக இருப்பவர். அடுத்தது அது எப்படி என்னங்கிறது நீங்க படிக்க படிக்க தெரியும். அந்த ஆத்ம ஞானியோட ஒரு லட்சணம் தன்னில் தானே சந்துஷ்டக. அடுத்தது இந்த மாதிரி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஞானத்தை பெற்ற பெரியோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? வெரி ஃபியூ.
அவரே சொல்லி முடிச்சிட்டாரு, ரொம்ப குறைவானவர்கள் தான் இதற்குண்டான முயற்சியை செய்து இறைவனை அறிந்து ஞானியாக இருப்பவர்கள். ஓகே, அடுத்தது ஸ்லோகம். இதுல பாத்தீங்கன்னா 4 குரூப் ஆஃப் பீப்புள் பிரிக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் வந்து சத்புருஷாக, அங்கே வேர்டு வரும், ஏத்தே சத்புருஷாக, அவங்கெல்லாம் சத்புருஷர்கள். சத்துன்னு என்னன்னாங்க, சத்து அப்படின்னா சமஸ்கிருதத்துல மீனிங் வந்து சத்துங்கிற வேர்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளவுதான், இருப்பு. தமிழ்ல சொன்னோம்னா சத்து அப்படின்னா இருப்பு. ஏங்க இருப்பு புருஷர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? புருஷர்கள்னா மனிதர்கள், இருப்பு புருஷர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இருப்புனா பிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள். இந்த தேவதைகளை எல்லாம் படைத்த ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம், அதை அறிந்தவர்கள், அதான் சத்புருஷர்கள். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அடுத்த ஒரு குரூப், அவர் ஒரு குரூப்பா பிரிச்சிட்டார். நம்பர் 1 கேட்டகரி அவர். நம்பர் 2 சாமானிய மக்கள், இது 2வது குரூப், சாமானிய மக்கள். 3வது குரூப் மனிதர்களில் ராட்சசர்கள், அரக்கர்கள் சொல்றோம் பாத்தீங்களா, தேவர்களை எல்லாம் அழிக்கிற அரக்கர்கள், ராட்சசர்கள், அவங்க 3வது குரூப். 4வது குரூப்புக்கு அவர் பேரே வைக்கல, இவங்களை எந்த கேட்டகரி சேர்த்த முடியாது, கிட்டத்தட்ட பைத்தியத்துக்கு சமங்கிறனால அவர் பேரே கொடுக்கல. இந்த 4 குரூப்பா பிரிக்கிறார். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு, அவங்களுடைய மனதினுடைய பாவத்தை வச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் பட்ஸ் ஆக்ஷன்ஸ், அதை வச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் பிளஸ் அந்த ஆக்ஷன் இஸ் டிசைட் பை த ஆட்டிடியூட். எங்க ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நீங்க மனதில் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல் வரப்போகுது. ஸோ அந்த 2ஐயும் வச்சு, ஆட்டிடியூட் பாவனை பிளஸ் கர்மம், அவங்க செய்யற ஆக்ஷன்ஸ், இதை வச்சு அவர் 4ஆ பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, சத் புருஷர்கள் ஞானி. பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பேர் என்ன? ஞானி. அவரு எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னா, எவர்கள் ஸ்வார்த்தம் பரித்யஜ்ய, தன்னுடைய நலத்தை விட்டு, ஸ்வார்த்தம் அர்த்தம் தன்னுடைய நலத்தை விட்டு, பரார்த்த கடகாக மற்றவருடைய நலத்தை விரும்புபவர்கள் செய்வார்கள். தன்னுடைய நலத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நன்மை செய்பவர்கள். நாம் உடனே என்னன்றோம், இவன் ஒரு ஏமாளி, பொழைக்க தெரியாதவன், பிராண்டட். இந்த உலகத்துல அப்படிதாங்க பேரு, ஏன் பொழைக்க தெரியாத ஆளு அப்படின்னு போறாங்க, நமக்கு அதுல கேட்கிறோமே. சோ மற்றவருடைய நன்மைக்காக தன்னுடைய நன்மை விட்டு கொடுப்பவர், அப்படி கூட எடுத்துக்கலாம். மற்றவங்க நலத்துக்காக தன்னுடைய நலத்தையே விட்டு கொடுப்பவர். எப்படிங்க ஒரு நாள் இது முடியுது? இந்த ஞானினால எப்படி இது முடியுது? இது அவருடைய சுபாவம். இது வந்து அவரு புகழ் வேணுங்கிறக்காகவோ பணம் வேணுங்கிறக்காகவோ இல்ல வேற எதுக்காக நாடி அவர் அப்படி இல்லை. அவருடைய சுபாவமே அப்படிதான் இருக்கும். அந்த ஆத்ம ஞானத்தை பெற்றவருடைய சுபாவமே they ready to do any help for others without any, அவங்களுடைய பிரியாரிட்டி வச்சுக்காம மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், எந்த விதமான பிரதிபலனும் பாராமல். எப்படிங்க அவங்களால இது முடியுது, சாத்தியப்படுது? சொசைட்டி பிராண்ட் பண்ற மாதிரி அவங்கள ஏமாளிக, பொழைக்க தெரியாதவர்கள் அல்ல. they are the most intelligent people in this world. ஏன்னா இறைவனை பற்றிய ஞானத்தை அடைந்தவர்கள் அவங்க தான் மோஸ்ட். அவங்க வந்து காவி சட்டை போட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கலாம், ரிஷிகேஷ்ல போய் ஆத்தோரமா உட்காந்துட்டு கையை வாங்கி இப்படின்னு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போறவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். ஏன் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்? இறைவனை பற்றிய ஞானத்தை அறிந்தவர்கள். எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இங்கு இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து, என்னை தவிர்த்து வேறல்ல. நானும் இறைவனும் ஒரு சொரூபத்தில் ஒன்று, இங்கு இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல. அந்த ஞானம் இருப்பதால் தான் அவங்களால இப்படி இருக்க முடியும். வேற யாருனாலையும் இந்த மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருந்தாருன்னா புகழுக்காகவோ பெருமைக்காகவோ இருப்பாங்க, மற்றவங்களுக்காக உதவி பண்ணுவாங்க. ஆனா பிரதிபலன் இருக்கும். அண்டர்லைன்ல கொஞ்சம் தனக்குன்னு ஒரு கர்வத்துக்காகவோ ஒரு பெருமைக்காகவோ ஒரு புகழுக்காகவோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களிருந்து ஞானி வேறுபட்டவர். ஏன்னா ஞானி எதை எதிர்பார்க்கறது இல்லை, புகழுக்காகவோ ஒரு கர்வத்துக்காகவோ ஒரு பெருமைக்காகவோ 4 பேர் நம்மளை பாராட்டுங்கிறதுக்காக அவர் அதை சுபாவமாக செய்ய மாட்டார். சுபாவமாகவே செய்யணும். இந்த இடத்துல ஈஸ்வர சங்கல்பம் செஞ்சிடணும், அவ்வளவுதான். அதை தவிர அவர் வேற எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. இதுதான் எப்படி முடியுதுன்னா, அந்த ஞானம் அவருக்கு அந்த சுபாவத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. என்ன ஞானம்? தன்னை பற்றிய இறைவனை பற்றிய ஞானம். அவங்க மட்டும்தான் தன் நலத்தை விட்டுட்டு மற்றவர்களுக்கு உதவ முடியும். இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அத்வைத தர்சனம். சும்மா சொல்லி வைக்கிற கால் மட்டும் கேட்டு, அத்வைத தர்சனம்.
இரண்டற்ற ஒன்றாக இங்கிருப்பதனைத்தும் இறைவனே. அது இறைவன், என்னுடைய சொரூபமாக இறைவன் இருக்கிறார். நானும் இறைவனும் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பிரம்மனை அறிந்தவன் பிரம்மவித்து பிரம்மைவ பிரம்மனாகவே இருக்கிறான். அவன் மனிதனாக இருந்தாலும் இறைவனாகவே இருக்கிறான். அதனால அவர் எப்படி இறைவனுக்கு எங்க வேறுபாடு வரப்போகுது? அதை போல இவர் தன்னுடைய நலத்தை கெடுத்தாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஓகே, இது சத்புருஷாக. ஏங்க இந்த மாதிரி நானும் ஆகணும், என்ன பண்ணணும்? வேதாந்தங்கள் கற்று குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் பெற்று தர்மத்து பிரகாரம் வாழ்ந்து வேதாந்த வகுப்புகள் கேட்டு அதில் இருக்கிற சம்சயம் எல்லாம் போய் அப்ப இறைஞானத்தை பெறும்போது அது அவருக்கு நமக்கு என்ன ஆகுது? சுபாவம். அது வரைக்கும் பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஏன்னா ஞானியோட குணங்கள் அவருக்கு சுபாவம். அதை கற்றுக்கொள்வர்களுக்கு அது என்னது? சாதனம். அதை சாதனமாக பயன்படுத்தி அவங்க மனதை மெச்சூரிட்டி பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாரு என்னன்னு? சாமானிய மக்கள். நாம இதையே பெருசு நினைச்சுக்கோம். என்ன சொல்றாரு? சாமானிய பணியல் அப்படிங்கிறார். யாரு? எவர்கள் ஸ்வார்த்த அவிரோதேன, ஸ்வார்த்த அவிரோதேன, தனக்களத்திற்கு கேடு வராமல், தன்னுடைய நலத்துக்கு கேடு வராமல், பரார்த்தம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள். உத்தியம விருதக, மற்றவர்கள் நன்மைக்காக தனது நலத்திற்கு கேடு வராமல் மற்றவர்களுக்கு நல்ல செல்வாங்க. ஆனா தனக்கு எந்த கேடு வந்துடக்கூடாது, அதை நல்ல உஷாரா பார்த்துக்குவாங்க. நம்ம அளவுக்கு எது கேடு வந்துடக்கூடாது, ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்தல். இதுதான் சாமானியாஸ்து. இவங்களாம் யாருங்கிறார் அவரு? சாமானிய மக்கள். ஒரே போடு போட்டார், சாமானிய மக்கள். இவங்க பாத்தீங்கன்னா ஞானியிலிருந்து வேறுபட்டவர்கள். இவங்களாம் தர்மவான் சொல்லலாம். இவங்களாம் தர்மவான், தனக்கு எந்தவித கேடும் வராமல் மற்றவர்களுக்கு உதவுவாங்க. அப்படின்னா ஏன் இவங்க என்ன கேட்டகரி? மேல சொன்னவங்க ஞானின்னு சொன்ன இந்த குரூப் தர்மவான், தர்மத்தை பின்பற்றுவார்கள். ஏன் தர்மத்தை பின்பற்றாங்க? நான் இப்படி வாழ்ந்தா தான், மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சா தான் எனக்கு புண்ணியம் வரும், புண்ணியம் வந்தா தான் நான் சுகமாக இருக்க முடியும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மற்றவர்களுக்கு உதவுவார்கள். தவறுன்னு சொல்லலீங்க, இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கன்னு பர்திருஹரி சொல்றாரு. அவங்கெல்லாம் சாமானிய மக்களை பணி, உன்னுடைய நலனுக்காக நீ என்ன பண்ற? புண்ணியம், தர்மம், புண்ணியம், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் தர்மவான். இவங்க தர்மவானுங்க, நம்ம என்ன சொல்றது, நல்ல குணங்களை உடைய இருப்பாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சுயநலம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிற அந்த சுயநலம் கொஞ்சம் இருக்கும். நல்லது, அதுலயா முதல்ல அங்கதான் நிக்கணும். அங்கிருந்து வந்துதான் ஞானிக்கு போக முடியாது. தவிர அது இல்லாம மேல ஸ்டெப்புக்கு நான் ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வர முடியாது, ஃபோர்த் குரூப்புக்கு நான் வர முடியாது. இந்த தேர்ட் குரூப் பீப்புள் யாரு? தர்மவான், நாட் ஞானி. ஏன் தர்மம் பண்றாங்க? ஏன் தர்மத்தை ஃபாலோ பண்றாங்க? பிகாஸ் தே வாண்ட் புண்ணியம். எதுக்கு புண்ணியம்? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சோ தனக்கு எந்த விதமான கேடும் வராமல் மற்றவர்களுக்கு உதவுவார்கள். இவங்க செகண்ட் கேட்டகரின்ட்டாரு. நீ சாமானியன்ட்டார், புகழ் இல்ல அவரு, நீ வெரி 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 காமன் அப்படின்ட்டார். அடுத்தோடு சொல்றாரு மனித ராட்சசர்கள். யாராமா இவங்கெல்லாம்? எவர்கள் பரஹிதம், பிறருடைய நலத்தை, ஸ்வார்த்தாய, தன்னலத்திற்காக, விக்னந்தி, கெடுப்பார்கள். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை அழிப்பதற்கு பயப்பட மாட்டார்கள். கெடுதல் அழிக்கிறது என்னங்க? கேடு செய்வதற்கு, மற்றவர்களுக்கு கேடு செய்யறதுக்கு பயப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டார்கள், சந்தோஷமா செய்வாங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னா என்ன பண்றேன்? மற்றவர்களை அழித்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அதனால மற்றவர்களுக்கு கேடு செய்வார்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு சுயநலம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க அன்னைக்கே சொன்ன ஒரு அட்வைஸ்மெண்ட் பண்றாங்க, ஒரு சிப்ஸ் எடுத்து வச்சுட்டு இது நல்லது, இது அப்படி சாப்பிடலாம், இப்படி சாப்பிடலாம், கிறிஸ்டியா இருக்குது அப்படி இப்படின்னா அந்த அந்த சினிமா நடி யார் யாரு அந்த என்ன சொல்றது ரசிகர்கள், அவங்க அந்த சின்ன பசங்க பொடுசு என்ன பண்ணுது, அவனே சாப்பிட்டான் நாமளும் வாங்கி சாப்பிடலாம் போது அங்க என்ன இருக்குது? அவங்க எல்லாம் யாரு? மனித ராட்சசர்கள். தன்னுடைய பணத்துக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சா இவ்வளவு கோடி வருதா, இவ்வளவு லட்சம் வருதா, அது தெரியல எனக்கு, அதுக்காக இத பண்ணுனா இது சாப்பிடறது உடம்புக்கு கெடுதல், அவனுக்கும் தெரியும், அவன்லாம் வீட்டுல சாப்பிட மாட்டான். ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா பணம் வருது இல்ல, தன்னுடைய நலத்துக்காக மற்றவருடைய மற்ற குழந்தைகளுக்கு அது கேடுதானே. சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டா எங்க உடம்புக்கு நல்லதே என்ன? கேடு. இவங்க எல்லாம் யாருங்கிறாரு பத்திரிகரி? மனித ராட்சசர்கள். அப்புறம் அது மட்டுமா பண்றாங்க? அவங்க நடிக்கிற படம் மட்டும் என்னங்க, அதை எடுக்கிற ப்ரொடியூசர்ல இருந்து யோசனை பண்ணுங்க, எல்லா மனித ராட்சசர்கள். சொசைட்டிய என்ன சொல்றது, உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி படத்தை எடுத்து சொசைட்டியை கெடுக்கிறது எதுக்காகங்க? தன்னலத்துக்காக. தனக்கு துட்டு வரும்,
அவ்வளவுதான் உங்களுக்கு பிரதானம். நீ எக்கேடு கெட்டு போனா என்ன, அதுக்கு வேற இவங்க வேற ரசிகர் பண்ற வேற. ஷோ கடவுள், அவன் பணத்துக்காக இவங்களுக்கு எடுக்கிறான். ஆனா இந்த மந்தைகளுக்கு நம்ம கெடுக்கிறாங்கிறது கூட தெரியாமல் அவனுக்கு பால் அபிஷேகம். என்ன என்ன ஒரு முட்டாள்தனம். நம்மளுடைய முட்டாள்தனத்தை அவங்க யூஸ் பண்றாங்க. நாம ஜனங்க உஷாரா இருந்தோம்னா நம்மள யூஸ் பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பார்க்க, சிந்திச்சு பார்க்கணும். இத்தனை ஒரு என்ன சொல்றாரு வேர்டு பாருங்க, பத்திரிகை மனித ராட்சசர்கள். ஏன்னா ராட்சசர்கள் ஏன் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, யாரு ராட்சசர்கள் புராணத்துல படிச்சிருக்கோம். அதாவது தேவர்களை அழிப்பவர்களுக்கு பேர் ராட்சசர்கள் சொல்லுவோம். அது ஒரு ராட்சசர்கள். அதெல்லாம் இல்லாம பகவத்கீதையில சொல்லுவாரு இன்னொரு ராட்சசர்கள். அதாவதுங்க நாஸ்திக பக்திம்பாரு. அப்படின்னு என்ன நாஸ்திக, அப்புறம் என்னங்க பக்தி அப்படின்னாங்க, வேதத்தை ஒற்றுக்கிறவங்க தாங்க, ஏத்துக்கிறவங்க ஆஸ்திகான்னு சொல்லணும். இறைவன் வழிபாடெல்லாம் அவங்க வேதம் அப்படி சொல்லாது. வேதத்தை எவன் ஏற்றுக்கொண்டானோ அவன் ஆஸ்திகா, வேதத்தை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் என்னது நாஸ்திகா. இப்ப வேதத்தை ஒத்துக்காம, அது அதோட ஆர்டினன்ஸுக்கு வராம, அதை கற்றுக்கொள்ளாமல் ஒருத்த பக்தியோட இருக்கான்னு வச்சுக்கலாம். வேதத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எப்படி இருக்கிறா? பக்தி, அந்த இஷ்ட தேவதா பக்தி இருக்குங்க. அதுல ஸ்ரத்தையோட ஒரு பக்தியோட இருக்கும். அவங்களையும் அசுரர்கள் தான் சொல்லுவாரு கிருஷ்ணர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இஷ்ட தேவதை வழிபாடு, எனக்கு முருகர் தான் பிடிக்குது, ராமர் தான் பிடிக்குது, கிருஷ்ணா பிடிக்குது, அது இஷ்ட தேவதா பக்தியில் இருப்பவர்கள். அவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னா, பிராகிருத புருஷக அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னங்க, அந்த வேதங்கிற ஆர்டினன்ஸுக்கு கீழே வராதவர்கள் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு சுபாவமா எப்படி வழிபடணும்னு தோணுதோ அப்படிதான் வழிபடுவாங்க. அதுதான் சிறந்ததும்பாங்க. அது சுபாவமா. ஏன் எப்படி சுபாவம் எப்படி வரும்? ரஜோ குணம்னா இருந்தா ஒரு மாதிரியா வழிபடுவாங்க, தமோ குணமா இருந்தா ஒரு மாதிரி வழிபடுவாங்க, சத்துவ குணமா இருந்தா ஒரு மாதிரி வழிபடுவாங்க. அவங்க குணம் உள்ள என்ன சொல்லுதோ, சுபாவம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் போவாங்க. வேதத்தை பத்தியோ பெரியவர்கள் சொல்றதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு இப்படித்தான் தோணுது, இப்படித்தான் வழிபாடு, இதுதான் சிறந்தது. இது ஒரு குரூப். அதுக்கு பேர் பிராகிருத புருஷக, கடைநிலை பக்தர்கள்னு பேர். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். அதை விட கொஞ்சம் பெஸ்ட் யாரும் பேரு இஷ்ட தேவதா வழிபாடு. அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தேவதை வழிபாட்டுக்குள்ள முறைக்குள்ள வந்திருப்பாங்க. தங்களுக்கு தோன்றதுன்னு இல்லாம இஷ்ட தேவதை வழிபாடு மூலியமாக கொஞ்சம் அந்த ஆர்டினன்ஸ்குள்ள கொஞ்சம் ஒரு இறை வழிபாடு சிரத்தை இருக்கும். இறைவன் மேல என்னென்ன புரஸ்காரம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஆச்சாரம்ங்கிற வார்த்தையில, ஜாதிங்கிற வார்த்தையில மற்றவங்களை, மற்ற பக்தர்களை புண்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள். இதை நீங்க கண்கூட பார்த்திருக்கலாம். இஷ்ட தேவதை நல்ல ஸ்ரத்தையோடு இருப்பாங்க. நான் வழிபடுறதுதான் சிறந்தது, நாங்க பண்ற மெத்தேடு தான் கரெக்ட், உனக்கு ஆச்சாரம்பத்துல உனக்கு நீ இந்த ஜாதி, நீ இது உள்ள வரக்கூடாது, தொடக்கூடாது, இப்படி மற்ற பக்தர்களிடமே அன்பு காட்ட மாட்டாங்க. இதுதான் என்ன ஸ்டேஜ். ரெண்டாவது இஷ்ட தேவதா பக்தி. உனக்கு இது கூட தெரியலையா? நீங்களா என்ன, நீங்களா முட்டாளுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்களே, என்னது பிரதோஷ வழிபாட்டுக்கே வரல, நீங்களா என்ன பெரிய பக்தன், பிரதோஷ வழிபாட்டுக்கு போறது இவங்க ரெகுலரா போறாங்களாம், அதனால பிரதோஷ வழிபாட்டுக்கு வராதனால நீ எல்லாம் ஒரு பக்தனே அல்ல. இது இப்படித்தாங்க இருப்பாங்க. இஷ்ட தேவதா பக்தி, நான் சிவபக்தன், நான் விஷ்ணு பக்தன், நான் காளி பக்தன், அதான் ஒண்ணு புடிச்சுக்கிறாங்க. அந்த பக்திங்கிறது ரெண்டாவது பக்தி. முதல்ல இருக்கிறவன் எப்படி இருப்பான்? பிராகிருத புருஷக, தனக்கு என்ன தோணுதோ அவ்வளவுதான். நீ சொன்ன நான் சொல்லலாம் கேட்க மாட்டேன். நான் எனக்கு இஷ்டமான கோயிலுக்கு போவேன், 100 கிலோமீட்டர் தாண்டி போனா கோயிலுக்கு தான் போவேன், பிக்னிக் மாதிரி. உள்ளூர் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன். இது சில டிக்கெட்டு பக்கத்துலயே இருக்கு, போக மாட்டாங்க. காரேறி போய் எங்காச்சும் போனாதான் பக்தி. இருக்கிறாங்களா இல்லையா? அது அவங்கள பிராகிருத புருஷக, கடைநிலை பக்தர்கள். அது தவறுன்னு சொல்லுறீங்க, அங்க இருந்துதான் மறுபடியும் எங்க ஆரம்பிக்கணும். அடுத்தது இஷ்ட தேவதா பக்தி வரும். ஒரு தேவதை, அதுக்குண்டான பாராயணம் கத்துக்கிறது, அப்புறம் அஷ்டோத்திரம் சொல்றது, பூஜை கத்துக்கிறது, இதெல்லாம் இஷ்ட தேவதா பக்தி. அவங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது, அவர்கள் இது மற்ற பக்தர்களை இழிவாக நடத்தும் போது, அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது, அவர்களிடம் அன்பாக இல்லாத போது, அவர்களும் ராட்சசர்களே. அவர்கள் ஏன்னா அந்த பக்குவமே ஏன் தெரியுங்களா? ஏன் ராட்சசன் இவங்க சொல்றாருன்னா, அவங்கள பார்த்துட்டு இந்த பிராகிருத புருஷன் என்ன தெரியுங்களா நினைப்பா, கோயிலுக்கு போய் இத்தனை வழிபாடு பண்ணி இப்படி பேசிட்டு இருக்குதுங்க, இதுக்கு நான் பெஸ்ட், நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கேன், இவன் கோயிலுக்கு வர டிக்கெட்டே இது மதிக்கிறது இல்ல நினைக்கிறாங்களா இல்லையா? சோ இப்ப என்ன நடக்குது? அவங்க கெட்டதும் இல்லாம வெளியில இருக்கிற மக்களையும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பக்தர்கள்லாம் இப்படித்தான் ஒரு ராங் ஒரு பூச்சாண்டி வேலையை காமிச்சிடறாங்க. சோ அதனால பக்தி மார்க்கத்தில் வர்றக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ நீ அந்த செட்டோட போய் சேர்ந்தேன்னு வச்சுக்கே, நீ ஒரு வழி ஆயிடுவார், அந்த அம்மா வாழ்வாள் அங்க எப்படி கத்திட்டு இருக்குது, என்ன போய் சிவபக்தன் வாழ்வாள்னு கத்திக்கிட்டு திட்டுறாங்களா இல்லையா?
சோ இது அதனால சொல்றாரு இவங்கெல்லாம் மனித ராட்சசர்கள். சோ என்ன ஆகணும், அதுல இருந்து பக்தி, அதுல வரிசைய பக்தி மாறுங்க. அடுத்தது விஸ்வரூப பக்தின்னு பேரு. அப்ப அந்த பக்திக்கு நீங்க வரணும்னா வேதாந்தத்துக்குள்ள வந்தாதான் இஷ்ட தேவத பக்தியிலிருந்து நீங்க விஸ்வரூப பக்திக்கு போக முடியும். இல்லைன்னா ஆயுசுக்கு நீங்க இஷ்ட தேவதை பக்தியோடவே நின்னற வேண்டியதுதான். ஏன்னா வேதம் தான் உங்களை எங்க கூட்டிட்டு போகும், விஸ்வரூப பக்தி, அப்புறம் தான் ஞானி பக்தி. இந்த ரெண்டுக்கும் போகணும்னா வேதத்துக்குள்ள வந்திருக்கணும். இறைவன் தான் உங்களை அழைத்து செல்ல முடியும். எங்க விஸ்வரூப பக்திக்கும் இறைவன் தான் கூட்டிட்டு போக முடியும், ஞானி பக்திக்கும் இறைவன் தான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். இவங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தான் யாரு, ஆஸ்திகா. அப்ப வேதத்தை ஒத்துக்கொள்ளாமல் வெறும் பக்தியோட இருப்பவன் யாரு, நாஸ்திகா. அதனாலதான் அவங்க கூட என்ன சொல்றது, பக்தர்களையும் என்ன பண்றதுல அவங்க அந்த சிவபக்தன் இவன் சொல்லிக்கிறோம், கூட கோயிலுக்கு வர சிவபக்தன் தான். அவங்கிட்ட கூட அன்பா இருக்க முடியலனா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பீப்புள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கதான் என்னது, மனித ராட்ச, தன்னுடைய நலத்துக்காக பிறருடைய நலத்தை கெடுத்துருவாங்க. மனித ராட்சசர்கள் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது நாலாவது குரூப் பீப்புள். இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், சத்புருஷர்கள் எப்படி நடந்துக்குவாங்க, சாமானிய மக்கள் எப்படி நடந்துக்குவாங்க, அடுத்தது மனித ராட்சசர்கள். அடுத்து ஒன்று சொல்றாரு, ஃபோர்த் குரூப் ஆஃப் பீப்புள். இவங்களை நாம மனுஷன்னே வச்சுக்க முடியாது. எப்படி சொல்றாரு, எவர்கள் பரஹிதம் பிறருடைய நலத்தை நிரத்தகம் காரணமே இல்லாமல் நந்தி கெடுப்பார்கள். அவர்கள் ஏன ஜானிமகை, எதுல போய் சேர்த்துறது அவங்கள. அதாவது மனுஷ ராட்சசர்கள் பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு நன்மை வருங்கிறதுக்காக அந்த நடிகன் என்ன பண்ணா, பணம் வரணுங்கிறதுக்காக மத்தவங்களை கெடுக்கிறான். அது கூட பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு நன்மைக்காக தேடுறான்னு வச்சுக்கலாம். இன்னொரு குரூப் இருக்குதே, தனக்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கேடு செய்தல். இந்த இடம் தான் நம்ம ரொம்ப விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நம்ம படிக்கலீங்க. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அந்த குணம் அவங்களுக்குள்ள எப்படி வந்தது, எந்தவித நன்மையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கேடு செய்வார்கள். இதுதான் சுவாமிஜி சொல்லுவாரு, மனநலம் குன்றியவர்கள். கேட்ட நமக்கு பக்குங்க, மனநலம் குன்றியவர்கள் அப்படின்னு தெரியுதுங்களா யாருன்னு, மனநோய் பெற்றவர்கள், பைத்தியம். ஏன் அவரை பைத்தியங்கிறார், உண்மையில அவங்க வெளியில பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியாது. ஏன்னா பைத்தியம் தான் பாருங்க, எதை எதிர்பார்ப்பு கண்டபடி பேசிட்டு இருப்பாங்க, ரோட்ல போறவங்கள கண்டபடி பேசுவாங்க, தனக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்குதா இல்லையா, மத்தவங்களை கண்டுபிடி பேசுறது, கொஞ்சம் ஏமா சின்ன போச்சு ஓங்கி அடிக்கிறது, உடனே ஒடியாரு பாத்தீங்க, ஐயோ பைத்தியம் வருது, பைத்தியா பயப்படுறோம், ஒன்னா அடிக்கும், இல்ல பேசும், இல்ல சிரிக்கும், இல்ல கெட்ட வார்த்தை எதையோ ஒண்ணு பண்ணுதா இல்லையா. ஏன் அது பண்ணுது, ஏன்னா நம்ம என்ன பிராண்ட் பண்ணிட்டோம், அது பைத்தியம் அப்படிதான் பண்ணும். ஏன் இவங்க என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட இவங்களும் அதே மாதிரிதான் பிறர் நலத்தை காரணம் இல்லாமல் தடுக்கிறாங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேட்டகரி, மனநலம் குன்றியவர்கள். உண்மையில இவங்கெல்லாம் மனநலம் குன்றியது வெளியில தெரியாம இருக்கிற மனநலம் குன்றியவர்கள். இது முத்தி போனாதான் பைத்தியம். என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுடைய வளர்ச்சியை ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஒரு காரணம் இல்லாம நமக்கே தெரியும் நம்ம என்ன பண்ண, அவளுக்கு உட்கார்ந்து நமக்கு ரூம் போட்டு இப்படி யோசனை கெடுதல் பண்றாளே, நாம என்ன பண்ணணும் உங்களுக்கு தோணும், ஆனா பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு எந்த வித பிரயோசனம் இருக்காது. நம்ம கெட்டு போறதை தவிர அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏதோ 4 ரூபா வருது, அவன் நடிக்கிறான்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஒரு நன்மையும் இல்லாமல் நம்மளை ஏன் சில பேர் கெடுக்கிறாங்க, இது நமக்கு பெரிய புரியாத புதிரா இருக்கும். இது நான் செஞ்ச பாவமோ, யார் செஞ்ச பாவமோ, இப்படி நம்ம கெடுக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுதா. அப்ப இறைவன் சொல்றாரு, வா சொல்றவா, அதுக்கெல்லாம் எதுக்கு சமம், முதல் கேட்டகரி பிரிச்சு வை, பைத்தியம். அப்பதாங்க உண்மை புரியும் நமக்கு, ஏன் நம்மளை கெடுக்கிறாங்க. நம்ம நல்லதும் பண்ணல கெடுதலும் பண்ணல, ஒதுங்கி வந்துட்டோம். ஆனாலும் பிளான் பண்ணி கெடுக்கிறானே, ஏன் பண்றானா, கிட்டத்தட்ட அவங்கள பைத்தியத்துக்கு சமம். எப்படி பைத்தியமானார்கள் சொல்லுங்க, மற்றவர்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. நீங்க பாட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன வளர்ச்சியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத போது கெடுவார், கேடு நினைப்பார். அது தெரியல, தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்கள யாருங்க, கெடுவார். யாரு கேடு நினைப்பா, முதலே சொல்லிடுவார், கெடுவார் யாரு, மற்றவங்களுக்கு கேடு நினைத்தால், கேடு நினைக்கிறதுக்கு முன்னால என்ன ஆயிடுவானா, கெடுவான். அத முதல் வாட என்ன போடுறாரு, கெடுவான்னு முத போடுறாரு, கேடு நினைப்பான் அப்புறம் போடுறாரு. அப்ப என்ன அர்த்தம், நீ மற்றவர்களுக்கு கேடு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே கெடுவான், கேடு நினைப்பான். புரியுதுங்களா, அந்த கேட்டகரி பீப்புள் அவங்க. ஏன்னா மற்றவருடைய வளர்ச்சியை அவங்களால தாங்கிக் கொள்ளாத முடியாத பொறாமை அவங்க மனதில் ஒரு வலியை நாம் உண்டு பண்ணி இருப்போம். நாம ஒண்ணுமே பண்ணி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம்,
நம்மளுடைய ஏதோ ஒரு வளர்ச்சியில் அவங்க என்ன இருப்பாங்க, மனதில் வலி வந்திருக்கும். கண்டிப்பா அந்த பொறாமை அவர்களுக்கு வலியை உண்டு பண்ணி இருக்கும். நம்ம அது சாதாரணமா எடுத்துட்டு போயிருப்போம் நம்ம வளர்ச்சி, ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ச்சி ரொம்ப சாதாரண வளர்ச்சியா நமக்கு தோணி இருக்கும். அது ஒரு பெருசாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அவங்களுக்கு அது பூதாகரமாக தெரியும். மனதில் பொறாமை வலி வந்தோன்ன என்ன பண்ணுவாங்க, அந்த வலியை குறைக்கிறதுக்கு யோசனை பாருங்க. அந்த வலியை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு கேட்டை பண்ணுவார்கள். அது ஒரு திருப்தி, அல்ப திருப்திங்கிறோம் இல்லைங்களா, போட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அல்ப விஷயங்களை பண்ணி நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே நைஸா சிரிச்சுக்கிறது. வெளியில ஐயோ ஐயோம்பாங்க, உள்ள கடடி கடடின்னு நினைச்சுக்குவாங்க உள்ள மனசுக்குள்ள. வெளியில நைஸா பேசுற மாதிரி பேசி, ஏன்னா கூட இருந்தா தான் நம்ம கழுத்து இருக்க முடியும், தள்ளி நின்றா கழுத்து இருக்க முடியாது. கூடவே இருந்தா தான் குழி பறிக்க முடியும், கூடவே இருந்தா தான் கழுத்து இருக்க முடியும். சோ கூடவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அவங்களால ஏற்றுக்க முடியாத போது போட்டு கொடுக்குற வேலை, குழி தோன்ற வேலை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லா அனுபவிச்சுதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இதுக்கு அது எக்ஸ்பிளனேஷன் தான் தேவையில்லை, அடுத்தது போலாம். இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியை அவங்கனால் ஏற்றுக்கும். அதுக்காக எங்க நம்ம வளராமங்களா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதுக்காக நம்ம ஒரு வளர்ச்சியை நம்மளுக்கு வாழ்க்கையில் கொண்டு வரா மாதிரி, மற்றவர்கள் புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாமலா போக முடியும். சோ இதெல்லாம் நான் செஞ்ச பாவம், அதை மூலியமா கழிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. பாப்ப க்ஷயம். அவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டோம்னா ஒரு பாப்பம் அவங்க மூலியமா கழிஞ்சது, சல்யூட் அடிச்சு நீங்க போயிட்டே இருக்கணும். அவங்களுடைய எண்ணத்தை நம்ம உள்ள எப்ப அலர்ட்டா இருந்தாங்க, நமக்கு யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களுடைய எண்ணத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. அவங்கள தியானம் மட்டும் பண்ணக்கூடாது. தியானம் பண்ணதான் வலி நமக்கு அதிகமாகும். பண்ண தப்பல அவங்க வலி நாம எங்க நினைக்கணும், இறைவனாச்சு அவங்களாச்சும் விட்டுட்டு நம்ம அவங்களுடைய சிந்தனை செகண்ட் தாட் தேர்ட் தாட் அவங்கள பத்தி உள்ள வரக்கூடாது. முடிஞ்சுதா அதுக்கு உண்டான நம்மளை பாதுகாப்புக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டு ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மனதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சிந்தனை பண்ண அது அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது. நீ எதை நினைக்கிறியோ அதை நீ அறிவ, பழி வாங்கணுங்க எண்ணம் உனக்கும் வந்துவிடும். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக எத்தத் பாவம் தத்து இருக்குங்க, ஒரு ஸ்லோகமே இருக்கு. எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். அதனால சொல்றேன், நம்ம நல்லதுக்காக அவங்களை நினைக்க வேண்டாம். ஏன்னா பழி வாங்கணுங்கிற எண்ணம் நம்ம எரியாமல் உள்ள வந்துரும். தயவு செஞ்சது வேண்டாம். ஏன்னா அதை பழி வாங்கி அந்த பாவத்தை நாம் பண்ணி அதுக்கு மறுபடியும் நாங்க தேவையா? அவளை நினைச்சு அந்த பாவத்தை எனக்குள்ள ஏற்று நான் பழி வாங்கி அந்த பாப்பத்தை துக்கமாக நாம கழிக்கணுமா என்னங்க? அது இறைவனாச்சு அவங்களாச்சும் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம போக தெரியும். பட் மறுபடியும் கொண்டு ஏமாற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. பி அலர்ட். அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஆச்சுங்களா? அப்போ இந்த புத்தியிலிருந்து வெளியில வர இப்ப எனக்கு தோணுது, எனக்கு இந்த புத்தி இருக்குதுங்க, காரணமே இல்லாம நான் மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு தோணுச்சுன்னா அதுக்கு இறைவன் ஒரு வழி சொல்றாரு. எப்பொழுதும் சொல்ற வழிதான், எதுவும் உன்னுது கிடையாது. ஒருத்த வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அது அவனது கிடையாது, நான் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. இறைவன் எல்லாற்றுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இறைவன் எல்லாருக்கும் எல்லாற்றையும் எனக்கு எடுத்துக்கலாம். எனக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுக்க முடியாது. என்னோட புண்ணியத்துல என்ன இருக்கோ அது கொடுப்பார். அவனுடைய புண்ணியத்துக்கு எது இருக்கோ அது கொடுத்திருக்கார். அவன் இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் அதை அனுபவிச்சுக்கலாம். அது சரீரம் வரைக்கும் இருக்குதா இல்லையோ அது வேற கதை. அது அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, கிவன் டு மீ பை பகவான்கிற கர்மயோக புத்தி வரும்போது நாம மற்றவங்களுக்கு கேடு செய்யணும்னு நினைக்க மாட்டோம். மற்றவருடைய வளர்ச்சியில் பொறாமை வராது, நம்மளுடைய வளர்ச்சியில் கர்வமும் வரா. இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வளர்ச்சியில் கர்வம் வந்துடக்கூடாது, அதன் மூலியமாக பொறாமையாகும் அது மாறிவிடக் கூடாது. ஏன்னா எல்லாமே இறைவன் கொடுத்தது. இறைவனை கொண்டு வராமல் நீங்க கர்வத்திலிருந்து விடுபட முடியாது, பொறாமையிலிருந்தும் விடுபட முடியாது. பக்தி சோ 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 இம்பார்ட்டன்ட். சின்ன குழந்தைகள் சின்னதுல இருந்து பக்தியிலிருந்து ஏன் வளர்த்துணும்னா அந்த பக்தியில் வளர்ந்த குழந்தைதான் இந்த சொல்ற விஷயம் காதுல போகும். கடவுளே இல்லைங்கிற குழந்தைக்கு நீங்க என்னங்க சொல்லித்தரது? ஒண்ணுமே முடியாது. அவங்கள மாத்திரக்கு சான்ஸே கிடையாது. சோ பக்தி ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்துருங்க. சோ ஒருத்தருடைய திறமையை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா நினைக்கணும், அவருடைய விடாமுயற்சி அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்திருக்காரு, அவருடைய கடின உழைப்பு, அவருடைய தியாகம், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை ட்ரை டு ஃபாலோ. இஃப் யூ லைக் இட் யூ ஃபாலோ இட். எதை? அவருடைய கடின உழைப்பை ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய விடாமுயற்சியை ஃபாலோ பண்ணுங்க. அவர் எதை தியாகம் பண்ணாரோ நீங்களும் தியாகம் பண்ண ரெடி ஆகுங்க. ட்ரை டு ஃபாலோ. தப்பில்லை, அது தப்பில்லை. பொறாமைப்படுறதுனால என்ன வரப்போகுது? நமக்கு வழிதான் வச்சோம். சோ எல்லாருக்கும் எல்லா திறமையும் இறைவன் கொடுப்பது இல்லை. எனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதில் திருப்தி.
மற்றவர்களை பார்க்கும்போது அது இறைவனோட வெளிப்பாடு இல்லையா? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 6 அடிக்கிறான், அந்த கிரவுண்டுக்கு டாப்பை தாண்டி ரோட்ல அந்த பக்கம் போய் விழுகுதுன்னா அப்பா என்ன ஒரு பவர்! அது யாருடையது? இறைவனுடையது. நீங்க அவ ஒரு பிளேயரா பாக்குறீங்க, அது இறைவ தத்துவம். அங்க அந்த சக்தியை கொடுத்ததார் அவனுக்கு இறைவன். ஆனா அந்த சக்தி அவன் வளர்த்திக்கிட்டான். அந்த விடாமுயற்சி கடின உழைப்பின் மூலியமாக இறைவன் கொடுத்த சக்தியை வளர்த்தி கொண்டான். உங்களுக்கு அந்த ஆசையா இருந்தா போய் பழகுங்க. அப்படி நினைக்கணும், ஐயோ அத்தனை கோடி கோடி சம்பாதிக்கிறானே, கோடி கோடியா சம்பாதிக்கிறான, சம்பாதிக்கட்டும். இறைவனோட அவனிடம் இறைவனுடைய விபூதியை காண வேண்டும். அதுதான் உத்தம மனம். என்ன சொல்றது, மன அமைதி இழக்காத மனம். அப்பதான் நமக்கு கிடைக்கும். ஒரு செயலையும் பார்த்து பொறாமப்பட்டு எப்படி நம்ம அமைதியா இருக்கிறது? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு how can we have happy life? We cannot have a happy life. If you want to have a happy life, கர்வம், பொறாமை, என்ன சொல்ல, விருப்பு, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், கர்வம், பொறாமையை விட்டோம்னா தான் we can have a happy life. If you want a happy life, இதெல்லாத்தையும் விடணும்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம்தான் அதுக்குண்டான வழி இறைவன் சொல்லும்போது காதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் கர்வத்தோட தான் இருப்பேன், நான் இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கேன், நான் கர்வப்படாம வேற யார் கர்வப்படுறதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட கிட்ட போய் பேச முடியாது. அவங்க முடிவு பண்ணணும், இந்த கர்வம் எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, நான் விடுபடணும்னு யாரு இறைவன்கிட்ட கேட்கிறோமோ பர்திருஹரி will help you. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான ஸ்லோகம். தீர புருஷக. இது தீரகங்கிறது உபனிஷத் யூஸ் பண்ற ஒரு வேர்டு. எங்கெங்க அந்த தீரக அப்படின்னு யூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குவாலிபிகேஷனை, இறைவனை அறிவதற்குண்டான குவாலிபிகேஷனை பெற்றிருப்பவர்களுக்கு தீரகன்னு சொல்லும். அப்புறம் ஞானிக்கு தீரகன்னு சொல்லும். அப்புறம் விவேகி, பிரித்தறிகின்ற சக்தி இருக்கு பாத்தீங்களா, எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம், எது அதர்மம், எது உண்மை, எது பொய், எது புண்ணியம், எது பாப்பம், எது நன்மை, எது தீமைன்னு பிரிச்சு அறிகிறான் பாத்தீங்களா, அவனுக்கு தீரர்கள் சொல்லும். நம்ம அந்த கான்டெக்ட் வச்சு மீனிங் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஞானி, தீரர்களை யாரை குறிக்கிறாரு பர்திருஹரி? ஞானி. அவங்க எப்படி வாழ்வாங்களாம்? தர்மத்துக்குட்பட்டு வாழ்வார்கள். ஏன் தர்மத்துக்குட்பட்ட வாழ்வ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீதி நிபுணாக, நீதியில் நிபுணர்கள். நிந்தந்து, நீ இந்த தர்மத்தின் பிரகாரம் போகாத அப்படின்னு நீதி ஜட்ஜு, அந்த மாதிரி ஆட்கள், நீதியில் நிபுணர்கள் திட்டுனாலும் திட்டட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் தர்மத்தில் தான் செல்வேன். தீராக, அந்த புருஷன் எப்படி போவான்? ஜட்ஜே சொன்னாலும், ஒரு நீதிமான் சொன்னாலும், அவங்க திட்டுனாலும் இது தர்மம், நான் தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், அப்படி போறவன் தீராக. அடுத்தது எதிவா ஸ்துவந்து, அல்லது அவங்க உங்களை பாராட்டட்டும். அந்த நீதி மக்கள், நீதி நிபுணர்கள் பாராட்டினாலும் சரி, சொல்லுவாங்களா, வாழ்த்தினாலும் சரி, தூத்துனாலும் சரி, நான் தர்மத்தின் பிரகாரம் வாழ்வேங்கிறத அவர் டீசென்ட் அப்படி சொல்றாரு. வாழ்த்துவர் வாழ்த்தட்டும், தூத்துவர் தூத்தட்டும், ஐ டோன்ட் வரி, எனக்கு எது தர்மமோ அதுலதான் நான் போவேன். அடுத்தது லக்ஷ்மி, நான் செல்வம், அந்த தேவதை என்கிட்ட வந்தாலும் சரி, சமாவிஷத்துனா வந்தாலும் சரி, சமாவிஷத்து யதேஷ்டம் கச்சது, கச்சதுன்னா போயிருச்சுன்னா வந்தாலும் சரி, என்கிட்ட லக்ஷ்மி தேவதை வந்தாலும் சரி, லக்ஷ்மி தேவதை என்னை விட்டு போனாலும் சரி, அது என்னது? நான் தர்மத்தை விட்டு மாற மாட்டேன். அதுக்கு பேரு தீராகா. அத்யேவவா, இப்பொழுதே, மரணமஸ்து, நான் உண்மை சொன்னா எனக்கு இப்பவே கதம் மரணம்னாலும் சரி, இல்ல இந்த உண்மை சொன்னீங்கன்னா நீ யுகாந்தரே, இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நீ வாழலாம்னு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் சரி, நான் தர்மத்தை விட்டு, பொய் சொன்னீங்கன்னா இந்த யுகம் முடிகிற வரைக்கும் வாழலாம், உண்மை சொன்னீங்கன்னா இப்ப கதமாயிருவீன்னு சொன்னாலும் சரி, செத்தாலும் சொல்லுவீங்களா, செத்தாலும் பொழைச்சாலும், அதைத்தான் ஒரு டீசெண்டா சொல்றாரு, செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, நான் தர்மத்தை விட்டு மாற மாட்டேன். யாரு நிக்கிறானோ அவனுக்கு பேரு தீரஹா, தீர புருஷஹா. அவன் என்ன பண்ணுவானா? நியாயாத் பத்தக, பத்தன வழி, நியாயங்கிற வழியில், நியாயமான வழியில் இருந்து பிரவிச்சலந்தி, ஒரு அடிகோட பதம், ஒரு பதம் எனக்கு ஒரு கால் அடிகோட எடுத்து வச்சு போக, தர்மத்திலிருந்து விலகி போக மாட்டான். யாரு? நீதி நிபுணர்கள் வாழ்த்தினாலும் சரி, தூத்துனாலும் சரி, லக்ஷ்மி தேவதையை மிரட்டினாலும் சரி, இந்த உண்மை பேசினா உனக்கு இருந்து எல்லா செல்வத்தையும் புடுங்கிறவன் மிரட்டினாலும் சரி, இல்ல உனக்கு கோடி கோடியா கூடை பிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்ற, தப்பு பண்ண உனக்கு கோடி கோடியா கூடை பிச்சுட்டு தரனாலும் சரி, நோ நோ நத்திங் டூயிங். அடுத்து என்ன சொல்றாரு? அதாவது மரண தேவதை அதாவது மரணம், இப்ப சொன்னீங்கன்னா உடனே மரணம், நீ போய் சொன்னீங்கன்னா உனக்கு இந்த யுகம் முடிகிற வரைக்கும், 100 வருஷம் இல்ல, யுகம் முடிகிற வரைக்கும் நீ வாழலாம்ப்பா இந்த உலகத்துல யாராவது சொன்னாலும் சரி, என்ன பண்ண மாட்டாங்க,
ஒரு அடி, அது பாருங்க பதம்னா ஒரு ஒரு ஸ்டெப், ஒரு அடி கூட நியாயமான வழியிலிருந்து அவர்கள் அசைய மாட்டார்கள். ஏன் தர்மத்தை ஏன் பின்பற்றணுங்கிறது அவங்க 100% தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? நம்பர் 1, அதர்ம வழியில் சென்றால் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனம் பலகீனமாயிரும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை அது தெரியுறது இல்லை வெளியில. ஏன்னா மனம் உடல் பலகீனம் தெரிஞ்சு போயிருது, மன பலகீனம் தெரியுறது இல்லை. என்ன பண்ணிடுறான்? கண்ணை மூடிக்கிட்டு அதர்மத்தை பண்ணிடுறது. ஃபர்ஸ்ட் அதர்ம வழியில் சென்றால் மனம் பலகீனமாகும். பலகீனம் ஆயிடுச்சுன்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படும். அதிகமா பயப்படுறாங்க பாத்தீங்களா? அதுக்கு சோர்ஸ் என்ன? மன பலகீனம். ஏன் பலகீனமாச்சு? என்ன சொல்றது? அதுக்கு உறுதியான மனதை பெற முடியாது. சோ அதர்மத்துல ஒருத்தர் சென்றாங்கன்னா மனம் கண்டிப்பாக பலகீனமாகும். அது மன பலகீனம் புத்தியும் கெடுத்துடும். மனம் பலகீனாச்சு வச்சுக்கிற புத்தியும் கெடுத்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதர்ம வழியில் சென்றால். ஏன் தீர புருஷர்கள் தர்மத்தை விட்டு போகாம உலகமே நீ பொழைக்க தெரியாதவன் சொன்னாலும் சரி, நீ ரொம்ப நல்லவன் சொன்னாலும் சரி, ஏன் மாறுறது இல்ல? புத்திசாலி. என்னது? என் மனம் பலகீனமாயிருந்தா அவங்களுக்கு தெரியும். எங்க அப்பா ஏன் அதர்மம் பண்றான்? அவனுக்கு தெரியல. நாம போய் பேசுனா, திருடுனா, ஊரடிச்சு கொலையில ஓட்டம்னா நம்மளுக்கு மனம் பலகீனமாயிருந்தா அவனுக்கு தெரியல. ஏங்க அவ்வளவு பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுட்டு மினிஸ்டர் வர்றாரு, எல்லாம் இருக்கலாம். இந்த புத்தி இல்லைன்னு என்ன பண்றது? கொள்ளை அடிக்கிறாங்களே, ஏன் அடிக்கிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அடிக்கிறான்? அவனுக்கு இந்த அறிவு இல்ல. என்னது? மனம். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை கத்துக்கிறீங்க பாருங்க. அதர்மத்துல போனா மனம் பலகீனம் ஆகணுங்கிறது கலெக்ட் ஆனாலும் தெரியாது, எம்பி ஆனாலும் தெரியுறது இல்லை. அதனாலதாங்க பண்றாங்க. மனம் எவனாச்சும் நம்ம மனம் பலகீனான்னு தெரிஞ்சு எவனாச்சும் பலகீனத்துக்கு போவானாங்க? மீறி போறான்னு என்ன தெரியலை, அறியாமை. அடுத்து 2வது பாயிண்ட், பண்றதத்தனி பாப்பம். அதர்மத்துல போனா என்னங்க வரும்? பாப்பம். அந்த பாப்பத்தை நான் என்ன பண்ணும்? துக்கசிய காரணம். என்னுடைய பாப்பம் என்ன பண்ணும்? எனக்கு துக்கத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட பலமாக எத்தனை ஜென்மங்கள், அது பகவான் சொல்லுவாரு, கோடான கோடி ஜென்மம் கழிந்தாலும் நீ அந்த பாவத்தை அனுச்சுத்தான் ஆகணும். அது எந்த சரீரத்திலேயே இருக்கு எனக்கு தெரியாது. புலியா இருந்து கழிப்பியோ, யானையா இருந்து கழிப்பியோ, புல்லா இருந்து கழிப்பியோ, அது எனக்கு தெரியாது. ஆனா நீ செஞ்ச பாவத்தை, அதே மாதிரி புண்ணியத்தீங்க நண்டி வச்சுக்கலாம். பாப்பத்தை, ஏன்னா புண்ணியத்தை கழிக்கும் கொஞ்சம் சுகம், அது நம்ம விசாரம் பண்ண தேவையில்லை. பாப்பத்தை 1 கோடி ஜென்மாந்திரம் ஆனாலும், பல ஜென்மங்களை தாண்டி இருந்தினாலுமே செஞ்ச பாவத்தை அனுச்சுத்தான் கழிக்கணும். அடுத்து 3வது, இறை சிந்தனைக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? தர்மத்தோட வாழ்ந்தா தான் விவேகம் வரும், வைராகியம் வரும், அந்த சமாதி சட்க சம்பத்தி இறைவனை அறிவதற்குண்டான குவாலிபிகேஷன் வரணும்னா பேசிக் தர்மம். ஏங்க அந்த பேசிக் தர்மத்தை விட்டுட்டு அவங்க எங்க உபநிஷத்து கிளாஸுக்காக வர போறாங்க? நெவர் இன் தேர் லைஃப் டைம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். அடுத்த ஜென்மத்தில் நல்லபடியா வரும் நான் வேண்டிக்கலாமே தவிர அவங்களே இந்த பக்கம் சேர்த்த முடியாது. அடுத்தது 4வது என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த மாதிரி மனதை தவறான விஷயத்த சரி சரின்னு சொல்லி சொல்லி புத்தி சொல்லிட்டு இருக்குங்க. எப்பவுமே உள்ள புத்தி இறைவன் கொடுத்தது, அது உங்களுக்கு சரி தவறு கரெக்டா சொல்லும். ஆனா இந்த மனம் என்ன பண்ணுது? புத்தியை மழுங்கடிச்சுக்கிட்டே இருக்கும். தவறானதை சரி சரின்னு சொல்லி 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 புத்தி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது புத்தி என்ன பண்ணும்? அது கூற ஆரம்பிச்சிடும். என்ன தெரியுங்களா? அது என்ன தெரியுங்களா பண்ணும்? சரியானதை கரெக்டா தப்புன்னு காமிக்கும், தப்பானதை சரின்னு கரெக்டா காமிக்கும். நமக்கு தெரியும், நம்ம கண்ணு மேல பாத்துக்கலாம். ஐயோ தப்பு தப்பு, நான் இத்தனை சொன்னேன், அப்படியே போய் குழி 5 அடி போனேன்னா ஒரு குழி இருக்குதுப்பா நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு அவங்க போய் தப்புன்னு விழுந்து நம்ம பாக்குற வாழ்க்கையில நமக்கு ஐயோ ஏன் சொன்னாலும் உனக்கு புத்தியே கேட்கற மாதிரி புத்தியே இல்லையா, நான் தான் அத்தனை சொன்னேன்ல அப்படி போகாத குழிக்குள்ள விழுந்துருவீன்னு. விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு புத்தி வராது, அது அவங்க புத்தி தான் கொண்டு விழுச்சு. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனதை நீங்க இந்த மாதிரி தவறான ராங் கான்ஃபிளிக்ட் வரும்போது மனதோட பேச்ச அதான் டாமினேட் பண்ண விட்டுட்டீங்கன்னா, மனம் சொல்ற பேச்ச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா புத்தி மழுங்கிடும். புத்தி மழுங்குதல் என்னங்க? what do you mean by புத்தி மழுங்குதல்? சரியா அது சரின்னு காமிக்கணும், தப்பா தப்புன்னு காமிக்கணும், அதுதான் புத்தியோட வேலை. இது என்ன ஆயிரும்? சரியெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியும், மஞ்சள் எல்லாம் சிகப்பாவும் சிகப்பெல்லாம் மஞ்சளா தெரிஞ்சா எப்படிங்க இந்த உலகத்துல வாழ்றது? அந்த நிலைக்கு கொண்டே நிக்க வைக்குங்க. அதர்மம் உங்களை அங்கதான் கொண்டு நிக்க வைக்கும். அவன் தலையில் அவனே மண்ணை போட்டிக்கலாம். நீங்களோ இறைவன் அழிக்க தேவையே இல்லை, அவனை அழித்துக் கொள்வான். ஏன்? புத்தி நாசம். புத்தி நாசாத் பிரணஷ்யதி.
பகவான் பகவத்கீதையில சொல்லுவாரு, புத்தி நாசமாச்சுனாவன் அவனே அழிஞ்சிருவான். அதுக்கு அசுரர்கள் வரணும், தேவர்கள் வரணும், பக்கத்துல யாரும் போலீஸ்காரன் வரணும், ஜட்ஜு ஒருத்தருமே தேவையில்லை. அவனை அழித்துக் கொள்வான். எப்போ தவறானதை சரி என்று புத்தி தொடர்ந்து நீங்க கூற வச்சீங்கன்னா கடைசியில் புத்தி தன் சக்தியை இழக்கும். எது சரியோ அது தவறாக காட்டும், தவறை சரியாக காட்டும் போது எப்படிங்க வாழ்றது? அப்ப என்ன நடக்கும்? அவன் அழிவை அவனே தேடிக்கொள்வான். சோ புத்தியில் இருக்கிற நோய், அடுத்தது மோகம். எது இந்த சரி தவறு, தவறு சரிங்கிறவங்களுக்கு எதில் வச்சுக்கிங்க. அடுத்தது புத்தியில் வர இன்னொரு நோய். புத்தி பலகீனமாகிறதுங்கிறது சரியை தவறா காமிக்கிறது, தவற சரியா காமிக்கிறது. புத்தியில் வர்ற ஒரு நோய் என்ன தெரியுங்களா? மோகம். என்ன குழப்பம்? என்ன குழப்பம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு உண்டான மதிப்பை உள்ளதை உள்ளபடி காண முடியாது. புத்தினால உள்ளதை உள்ளபடி காண முடியாது. எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? உள்ளதை உள்ளபடிதான் காமிக்கிறதா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம். நம்ம எதை மனசுல வச்சுட்டு வீடு கட்டணும்? இப்போ எத்தனை பேர் வாழ்றோம், அது காற்றோட்டமான வீடு, நல்ல வசதியா, நல்ல அதாவது மெயின்டெனன்ஸ் ஈஸியா, இந்த மாதிரி இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். இதெல்லாம் மனசுல வச்சு வீடு கட்டுனா உள்ளதை உள்ளபடி பார்த்து வீடு கட்டுறீங்கன்னு அர்த்தம். அது இப்பெல்லாம் வீடு கட்டினா போய் 15 வீடு பாக்குறாங்க. அந்த வீட்டுல எப்படி இருந்து, அந்த வீட்டுல டைல்ஸ் எப்படி தான் பாத்துட்டு, தப்புன்னு சொல்ல, எல்லாம் பார்த்துட்டு எப்படி முடிவெடுக்கணுங்கிறதான் பிரச்சனை. எப்படி முடிவெடுக்கணும்? நம்ம வசதிக்கு நம்ம ஆள் இல்லாமனாலும் மெயின்டைன் பண்ணிடுவோமா, இல்ல ஆள் போட்டா சம்பளம் ஆயுசுக்கு கொடுக்க முடியுமா, 3/4 ஏக்கராக்கு 3 ஏக்கராக்கு வீட்டை கட்டிட்டு ஆள் கிடைக்கலனா எப்படி ஜமா? இது எல்லாம் முதல்லயே உள்ளதை உள்ளபடி யோசனை வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த புத்திக்குள்ள மோகம் போய் நோய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, ஆடம்பரம், 4 பேர் பார்த்தானே பாராட்டணும், முடிவெடுத்து வீடு கட்டுறாங்களா இல்லையா? வீடு கட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் குத்துது குடையுது, ஏன் ஆள் கிடைக்காது, அல்லது ஒரு பினான்சியல் ஒரு டவுன்ஃபால் வரும்போது வீட்டை ஜமாளிக்க முடியாது. அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், 4 லட்சம் 5 லட்சம் கேட்பான், காசு வேணும். ஏன்னா 5 வருஷத்துல பெயிண்ட் அடிக்கும், 10 வருஷம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் போயிட்டே இருக்கும், செலவாயிட்டு இருக்கும். இதையெல்லாம் ஜமாளிச்சிருவோமான்னு எப்ப யோசனை இருக்கணும்? வீடு கட்டுறதுக்கு முன்னால யோசனை. நம்மளோட பைனான்சியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா 50,000 மீட்டர் ஈஸி அடிச்சலாங்க. 5 லட்சம் அவரை வீட்டை கட்டிட்டு எப்படி நம்ம கையில 5 லட்சம் இருக்கணுமே அந்த சமயத்துக்கு? இல்லைன்னு என்ன ஆகலாம்? துருப்பிடிச்சு போகும். சோ இதையெல்லாம் உள்ளதை உள்ளபடி அறிஞ்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா உள்ளதை உள்ளபடி அறிதல்னா என்னங்கன்னா இதுதான். இது இந்த பிரச்சனைகள், இது தீர்வு, இது என்னால பண்ண முடியும், இதை கட்டலாம். இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வசதிக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டோம். அது ஆனா அதுக்குள்ள காற்றோட்டமா இருக்கணும், அதெல்லாம் ஒரு செடி வைக்கணும், ஒரு வீட்டை லட்சுமி கடாட்சமா வச்சிருக்கணும், அதெல்லாம் பர்ஃபெக்ட். பட் எக்ஸ்ட்ராவா நம்மளால முடியாத அளவுக்கு ஒரு மோகத்துக்காகவோ, ஒரு ஆடம்பரத்துக்காகவோ, ஒரு பெருமைக்காகவோ, 4 பேர் நம்மள பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக வீட்டை பிடிச்சி கட்டி வச்சு அப்புறம் என்ன ஆகணும்? ஹவுஸ் அரெஸ்ட். யாரு? குடும்ப தலைவிதான் மாட்டுறாங்க. மொதல் ஆளு யாரு? ஹவுஸ் அரெஸ்ட். வீட்டை விட்டு வெளியில் வரக்கே நேரம் இல்லை. அவங்க எப்படிங்க இறைவனை பற்றி அறிவதற்கு ஞானத்துக்கு டைம் கொடுக்க முடியும்? டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, வேஸ்ட். ஜஸ்ட் இது வீட்டை மெயின்டைன் பண்ணியே காலத்தை ஓட்டுனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ எதை பற்றி சிந்திக்க நேரம் இல்ல பாருங்க. வீட்டை புடிச்சு கட்டிக்கிட்டு இறைவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வேலைக்காரவல கிளாஸ்கள் ஜி கிளாஸ் பார்ப்போம். ஏன் ஜி, ஏமா கிளாஸுக்கு ஜி வேலைக்கார வல்லிங்க ஜி, ஏமா உனக்காக வீடா வீட்டுக்காக நீ ஏன் பாரு. அடுத்த வாரம் அவன் அப்படியே வேற எதுவுமே கேட்க மாட்டான். நம்மளாட்டுல எல்லாம் உனக்காக வீடா வீட்டுக்காக நீ ஏன் எனக்கு கொஞ்சம் டவுட் சிந்திச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எப்பதான் நாங்களும் இதை சிந்திச்சு பார்ப்போம், இது இத்தனை விஷயம் இருக்கு. சோ இதுதான் என்னது இவர் சொல்ற. இதோட நம்ம என்ன முடியுது? நமக்கு இதோட தீர புருஷர்களோட நம்ம இறைவனோட அருளால் இதை முடிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு, ஓகே முதல்ல முடிச்சுக்கலாம். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.